எங்க ஊரு டீ கடையிலலாம் ஒரு சூப்பரான நேந்திரம் பழத்துல செஞ்ச பழ ரோஸ்ட் கிடைக்குங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு இதுக்கு பார்க்கலாம். நல்ல பழுத்த நேந்திரம் பழம் எடுத்திருக்கிறேன். உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிறலாம். இதுக்கு 1 கப்பு தேங்காய், 1 கப் அவல் எடுத்திருக்கிறேன். இதுக்கு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு, முந்திரி, திராட்சை கிரஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காவும் தட்டி போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமா மைதா மாவு எடுத்திருக்கிறேன். இதில 1 முட்டை சேர்த்துட்டு, கொஞ்சமா ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாவே இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். ஸ்டஃப்பும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நல்ல பழுத்த நேந்திரம் பழம் எடுத்திருக்கிறேன். அத இந்த மாரி லைன் போட்டுறலாம். இந்த தோல் அப்புறமா ஃப்ரை பண்ற டைம் தான் இத ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா உள்ள வைக்கிற ஸ்டஃப் எல்லாம் வெளிய பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாரி எல்லாத்தையும் உள்ள ஃபில் பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணிறணும். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த பழத்த பாதியா கட் பண்ணிட்டு ஸ்கின்ன ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம இந்த மாரி மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது கோகோனட் ஆயில்ல செஞ்சா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். இது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த மாரி வெளிய கிரிஸ்பியாவும், உள்ள அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. டாடா.